ஹாய் பீப்பிள், இன்னைக்கு நிஷாஸ் கிச்சனில் மேங்கோ பிக்கல் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலி பார்த்தா ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, மாங்காய் வந்து கொஞ்சம் தின்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணணும், அவ்வளோதான். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமான வேலை, கொஞ்சம் டைம் எடுக்கிறது. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட தான். நான் ஜஸ்ட் அப்படியே கபர்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். மாங்காய் வந்து ஒரு பெரிய மாங்காய் எடுத்தேன் நான். ஒரு பெரிய மாங்காவை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு எடுத்திருக்கேன், cumin சீட்ஸ், ஜீரா. இந்த ஊரில் வந்து ஜீரா வந்து cuminன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து cumin, ஜீரா, எனிதிங் யுவர் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசஃபட்டீடா, ஹிங்க் அசஃபட்டீடா. பெருங்காயத்துக்கு வந்து இப்போது நிறைய பேர் வச்சுருக்காங்க, அசஃபட்டீடா, ஹிங்க்குன்னு. எனக்கே புதுசாக இருக்குது. அப்புறம் வந்து நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில்ன்றது இதையும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஜென்ரலாக இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லெண்ணெய்க்கு தான். நீங்கள் கேனோலா, வெஜிடபிள் ஆயில், ஆலிவ் ஆயில்லாம் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெசிப்பியை வந்து இந்த எண்ணெய் வச்சு ப்ரெக்னென்ட் லேடிஸ், இல்லை ப்ரெக்னெண்ட்டாக ஆக போகிறவங்க, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நல்லெண்ணெய் இட்ஸ் நாட் ப்ரிஃபர்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துடலாம். உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த கேப்பில் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். ஸோ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கடுகும் ஜீராவும் நம்ம போட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சு மேலே தெரிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் பெருங்காயம் போட போகிறேன். இதுக்கு தூள் பெருங்காயம் தான் பெஸ்ட்டு, கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ண வேணாம். பெருங்காயம் ஜீரகமும் வந்து கேஸ் ட்ரபிள் வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட மாங்காவை போட்டுக்கலாம். மாங்காவை நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, உங்களோட மெம்பர்ஸ் பொறுத்து நீங்கள் மாங்காய் யூஸ் பண்ணலாம். இப்போது ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் மாங்காய், பெரிய ஹாஃப் மாங்காய் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மாங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 1+ கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, நல்லா ஆயிலியாக இருக்குது மாங்காய். கொஞ்சம் வேணால் ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது சில்லி பவுடரும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும், ஊறுகாய் நல்லா அப்படி காரமாக ரொம்ப அப்படி வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. இல்லை மைல்டு காரம் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து நார்மலாக காரம் சேர்ப்போம், அதனால நான் கொஞ்சம் மைல்டாகவே போடுறேன். ரொம்பையும் போடல, ரொம்பையும் கம்மியும் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நல்லா இன்னும் இந்த கடையில் இருக்கிற மாதிரி எப்படி ரெட்டிஷாக இருக்கணும் அந்த மாதிரி பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளோட இந்த ஊறுகாயோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, சில்லி தான். வேறு எந்த ஒரு மசாலாவோ இல்லை எந்த ஒரு இதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இது ரெண்டும் தான் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நம்மளோட இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ பார்க்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அதனால் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கவும் நீங்கள் வசதியாக இருக்கும். சால்ட் போட்டுக்கலாம். மாங்காயில் ஏற்கனவே கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், அதனால சால்ட்டை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நீங்கள் வேறு எந்த சைட் டிஷ் கூட நீங்கள் ரெடி பண்ண வேணாம், வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட போகிறீங்க, ஒன்றும் தொட்டுக்கட்டு இல்லை அப்படின்னா சட்டுன்னு இந்த மாங்காவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒருத்தர் தான் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மாங்காய்லாம் எடுத்து கட் பண்ணணும்னா இல்லை, சும்மா ஒரு ஹாஃப் மாங்காய் எடுத்து கூட நீங்கள் கடகடன்னு கட் பண்ணிவிட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம். அதனால ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப வேலைலாம் எடுத்துக்காது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. வதக்க வேண்டாம், இனஃப் வதக்கியாச்சு. மாங்காவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்லி பவுடரோட நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்கள் மாங்காய் வந்து இந்த ஊறுகாய் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்ட் டேஸ்ட்டு, அப்புறம் வந்து சில்லி டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். அந்த கடுகோட கிறிஸ்பினஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளே போகும்போது அப்படி யம்மியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸோ இல்லை ஃபீட்பேக்கோ கொடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். See you soon. Bye.